இலங்கை மித்ர விபூஷன் விருது பெற்ற முதல் இந்திய தலைவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, நரேந்திர மோடி. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து இலங்கை நாட்டுக்கு அரசுமுறை பயணமாக சென்றிருந்தாங்க. ஸோ இந்த பயணத்துல தான் இலங்கை நாட்டுடைய உயரிய விருதான இலங்கை மித்ர விபூஷன் விருதானது பிரதமர் மோடிக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த விருதை பெற்ற முதல் இந்திய தலைவர் வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான். ஸோ இலங்கை நாட்டில் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டை சேர்ந்தவங்களுக்கு உயரிய விருதாக இந்த இலங்கை மித்ர விபூஷன் விருதானது வழங்கப்பட்டு வருது. இப்போ பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு இந்த விருது வழங்கப்பட்டிருக்கு. இந்த விருது பெற்ற முதல் இந்திய தலைவர் வந்து பிரதமர் மோடி அவர்கள் தான். எதுக்காக இந்த விருது பிரதமர் மோடிக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா, இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான நட்புறவை வலுப்படுத்துறதுக்காக இவருடைய நீடித்த பங்களிப்பை வந்து பாராட்டும் வகையில தான் இந்த விருது வழங்கப்பட்டிருக்கு. இலங்கை நாட்டுடைய அதிபர் யார் அப்படின்னா அனுரகுமார திசாநாயகா. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான முதல் நல்லெண்ண நடவடிக்கையா பாத்தீங்கன்னா, இலங்கை வந்து நம்ம தமிழக மீனவர்களை சிறை பிடிச்சிருக்காங்க இல்லையா, அதுல முதல் கட்டமா ஒரு 11 தமிழக மீனவர்களை விடுவிக்கிறதுக்கு முடிவு பண்ணிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இந்த இலங்கை நாடு வந்து நம்ம இந்தியா பல்வேறு வெளியுறவு கொள்கைகளை பின்பற்றுறது. அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை. அடுத்த சமீபத்துல தான் மொரீஷியஸ் நாட்டுல வந்து மகாசாகர் அப்படிங்கிற தொலைநோக்கு பார்வையை வந்து அறிமுகப்படுத்திருப்பாங்க. ஸோ இந்த கொள்கைகள்ல முக்கியமான ஒரு நாடாக இலங்கை நாடு வருது. அதனால இப்போ பல்வேறு விஷயங்கள் வந்து இந்தியா சார்பில் இலங்கைக்கு வழங்கப்படும் சொல்லிட்டு பிரதமர் மோடி தெரிவிச்சிருக்காங்க. அதை வரிசையா பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் குஜராத் மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா ஆரவள்ளி பகுதியில் 1960 புத்தருடைய புனித நினைவு சின்னங்களானது கண்டெடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த நினைவு சின்னங்கள் வந்து இலங்கை கண்காட்சிக்கு அனுப்பி வைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து இலங்கையில திரிகோணமலை பகுதியில் இருக்கக்கூடிய திரிகோணேஸ்வரன் கோயில்ல புனரமைப்பு பணிக்கு நம்ம இந்தியா வந்து உதவி செய்யும் அப்படின்னு பிரதமர் மோடி அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து இலங்கையில பாத்தீங்கன்னா அனுராதபுரம் மகோபதி ஆலய வளாகத்துல மகோபதி கோவில் அமைக்கிறது. அடுத்து நுவரெலியா மாவட்டத்துல சீதா எலியா அப்படிங்கிற இடத்துல சீதை அம்மன் கோவில் அமைக்கிறது உள்ளிட்டவற்றிற்கு இந்தியா உதவும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இலங்கை நாட்டுடைய ரூபாயோட மதிப்புல ஒரு 240 கோடி நிதி உதவியானது வழங்கப்படும் சொல்லிட்டு பிரதமர் மோடி தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து இலங்கையில பாத்தீங்கன்னா காங்கேஷன் துறைமுகத்தை நவீனமயமாக்கும் பணிகளானது விரைவில் தொடங்கப்படும் சொல்லி மோடி அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. இலங்கையில பாத்தீங்கன்னா நம்ம இந்திய வம்சாவளியை சேர்ந்த தமிழர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 10,000 வீடுகள் விரைவில் நிறைவு செய்யப்படும். 10,000 வீடுகளுடைய கட்டுமான பணிகளானது விரைவில் நிறைவு செய்யப்படும் சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் இலங்கையில பாத்தீங்கன்னா திறன் பயிற்சி, இலங்கையை சேர்ந்த ஒரு 700 பேருக்கு பாத்தீங்கன்னா திறன் பயிற்சி அளிக்கிறதுக்கு பிரதமர் மோடி அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. அதன்படி அங்க உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அப்புறம் நீதிபதிகள், தொழில் முனைவோர்கள், ஊடகவியலாளர்கள், அப்புறம் இளம் தலைவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு 700 பேருக்கு திறன் பயிற்சியானது இந்தியானால வழங்கப்படும் சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க.